உன்னத பாட்டு 23ஆம் பாகம். உன்னத பாட்டு புத்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்துக்கு வந்துவிட்டோம் கடந்த பாடத்திலே. அதிலே அந்த முதல் பகுதியை பார்த்தும் விட்டோம். என் சகோதரியே, என் மனவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன் என்பதனை பார்த்து விட்டோம். இப்போ இன்றைக்கு இந்த வசனத்தின் எஞ்சிய பகுதிகளை நான் உங்களுக்கு விவரிக்க போகிறேன். உண்மையாய் நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். அடாடா, இவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு வசனத்துக்குள்ளே புதைந்து கிடக்கின்றனவா என்று. இப்போ தோட்டம் என்று சொல்லும் பொழுது அது சபை என்று பார்த்து விட்டோம். மனவாளி தன்னுடைய தோட்டம் என்று சொன்னதை இயேசுவானவர் நாசுக்காக, ஆஹா அப்படி கிடையாது, இது என்னுடைய தோட்டம், சபை என்னுடையது என்று அவர் சொல்லிவிட்டார் என்று பார்த்தோம். இப்போ சபைக்கு வந்த இயேசு, சபையில் காணப்படும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதனை இந்த வசனம் காட்டுகிறது. அன்பானவர்களே, எல்லா சபைகளிலும் இயேசுவானவர் இருக்கிறார். சபை என்பது இயேசுவானவருடைய சபை. ஆனால் சில சபைகள் இயேசுவானவரை வெளியே துரத்தி விட்டன. எப்படி தெரியும்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சபைக்கு வெளியே இருந்து கதவை தட்டி கொண்டு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்ற லவோதேக்கியா சபைக்கு சொல்லுவதை நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அப்போ அன்பானவர்களே, அது ஏன் எப்படி நடந்தது என்று இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த லிங்கை கொடுக்கிறோம். விரும்பிய நேரம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ பொதுவாய் ஒரு சபையை எடுத்துக்கொண்டால், எந்த ஒரு சபையாக இருக்கட்டும், அது பெந்தெகோஸ்தே சபையாக இருக்கட்டும், ஆங்கிலிக்கன் சபையாக இருக்கட்டும், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், எது உங்களுடைய சபை எதுவாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், அப்போஸ்டலிக் சபையாக இருக்கட்டும், உங்களுடைய சபை எந்த பெயரில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது கிறிஸ்துவானவருடைய சபை அல்லவா? நீங்கள் அவருடைய மனவாட்டி அல்லவா? ஒவ்வொரு சபையிலும் இயேசுவானவர் இருக்கிறார். ஆனால் வித்தியாசமான மதிப்புகளும் அந்தஸ்துக்களும் அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சில சபைகளிலே இயேசுவானவர் சும்மா உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரே ஒழிய, தீர்மானங்களை எடுப்பது கமிட்டி, குழு, மூப்பர் குழு தீர்மானம் எடுக்கும், அல்லது பாஸ்டர்மார் தீர்மானம் எடுப்பார்கள், அல்லது தலைவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள். இயேசுவானவர் தீர்மானம் எடுக்கின்ற சபைகள் சில இடங்களிலே கிடையாது. நான் இதை குற்றம் சாட்டுகின்ற நோக்கத்திலே நான் சொல்லவில்லை. நான் சாடை மாடையாக யாரையும் தாக்க சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். சில சபைகளிலே இயேசுவானவரை கேட்டுக்கொண்டு எதையும் செய்வதில்லை. எதையாவது செய்துவிட்டு இயேசுவானவருக்கு சொல்வார்கள், நாங்கள் இப்படி செய்கிறோம், நீரும் கலந்து கொள்ளும் நாதா, ஏனென்றால் இது உம்முடைய சபை அல்லவா, அந்த மாதிரி. ஆனால் உண்மையாய் இயேசுவானவர் தனது சபையிலே எப்படி இருக்கிறார், இருக்க விரும்புகிறார் என்பதனை இந்த வசனம் காட்டுகிறது. பார்ப்போமா? என் வெள்ளை போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். ஆஹா, என் வெள்ளை போளத்தையும் கந்த வர்க்கத்தையும் சேர்த்தேன். 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே அந்த பெண்ணின் நெஞ்சு பகுதியிலே அந்த வெள்ளை போலம் இருக்கிறது என்பதனை பற்றி நான் தெளிவாய் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஞாபகம் இருக்கின்றதா? இல்லாவிட்டால் பிறகு அதை மறுபடி ஒரு விசை பார்த்து கொள்ளுங்கள். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இருதயத்துக்கு அருகில் இருந்து அவருடைய வார்த்தையை கொண்டு வாசனை வீசுகிறவர். அவருடைய வாசனை அந்த சபையிலே இருக்க வேண்டும். என்ன வாசனை அது? ராஜ வாசனை. இயேசுவானவர் சபையில் என்னவாக இருக்கிறார் தெரியுமா அன்பானவர்களே? ராஜாவாக இருக்கிறார். இதோ மறுபடி உங்களுக்கு ஒரு லிங்கை நாங்கள் போடுகிறோம். என்னவென்றால், மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களில் இயேசுவானவர் எப்படி காணப்படுகின்றார் என்று நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். நேரம் இருக்கும் பொழுது அதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த லிங்கை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே லூக்கா புத்தகத்திலே இயேசுவானவர் மனுஷகுமாரன், யோவான் புத்தகத்திலே இயேசுவானவர் தேவன் அல்லது தேவகுமாரன், மாற்கு புத்தகத்திலே இயேசுவானவர் ஊழியக்காரன். ஆனால் மத்தேயு புத்தகத்தில் அவர் யார் தெரியுமா? ராஜா. அந்த ராஜாவாக அவர் எப்படி குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் என்று நான் பிரசங்கித்திருக்கிறேன். அதிலே பாருங்கள், சபையிலே எப்படி இயேசுவானவர் ராஜாவாய் வீற்றிருக்கின்றார், அதுதான் அவருடைய இடம். சபையிலே நன்றாய் கவனிங்கள். அதிலே நான் சொல்லுகிற ஒரு விஷயத்தை இங்கு உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இயேசுவானவர் சபையிலே நமது நண்பர் கிடையாது, நமது சகோதரன் கிடையாது, நம்மை நடத்துகிறவர் கிடையாது, நமக்காக பரிதபிக்கிறவர் கிடையாது, நமக்காக இரக்கம் காட்டுகிறவர் கிடையாது. அவர் ராஜா. அதற்காக சபையிலே அவர் இரக்கம் காட்ட மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. இப்போ மற்ற நேரங்களிலே இயேசுவானவர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா, நமது வீடுகளில் இருக்கிறார் அல்லவா. உங்கள் வீட்டில் இயேசுவானவர் இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் வேலை செய்யும் இடத்துல இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் போய் வருகின்ற இடங்களில் எல்லாம் இயேசுவானவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய மேய்ப்பனாக, உங்களுடைய நண்பராக, உங்களுடைய எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ராஜாவாக இயேசுவானவர் வீற்றிருக்கின்ற ஒரே இடம் சபை. ஆகவே சபையிலே இயேசுவானவருடைய நிலை என்னவா இருக்க வேண்டுமா? ராஜா, நான் என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன். கந்தவர்க்கங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 10:10 போவோமா? 1 ராஜாக்கள் 10:10 அந்த சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனை பார்க்க வரும் பொழுது பரிசுகள் கொண்டு வருகிறாள். நாம் மறக்கக்கூடாது, இந்த சாலமோனின் உன்னத பாட்டில் வருகின்ற அடையாள ரீதியான ராஜா இயேசுவானவர். ஆனால் சாலமோனை வைத்தவர் எழுதி அந்த சாலமோனுடைய பல விஷயங்களை அவர் ஒப்பிடுகிறார் அல்லவா. ஆகவே சாலமோன் ராஜாவுக்கு சேபாவின் ராஜஸ்திரீ கொண்டு வந்த அந்த பரிசுகளை கொஞ்சம் பார்த்தால் 1 ராஜாக்கள் 10:10 சொல்லுகிறது, அவள், அதாவது சேபாவின் ராஜஸ்திரீ, ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலும் வரவில்லை. அப்போ கந்த வர்க்கம் என்பது எதை காட்டுகிறது? ராஜ பரிசு. அன்பானவர்களே, 2 காரியங்கள் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் காட்டுகிறார். வெள்ளை போலும் கந்த வர்க்கங்கள், இந்த 2ஐயும் அடிப்படையாக வைத்து. 1, வெள்ளை போலும், நான் ராஜாவாய்த்தான் என் சபையிலே இருக்க விரும்புகிறேன். நான் சிம்மாசனத்திலே அமர விரும்புகிறேன். நான் சபையிலே காணப்படும் போது அங்கு நான் ராஜாவாக வீற்றிருக்க விரும்புகிறேன். அப்படியானால் சபையிலே வருகின்ற எதுவுமே ராஜாவாகிய எனக்காய் வர வேண்டும். விசுவாசிகள் வரட்டும், அவர்களுடைய பரிசுகள் வரட்டும், அவர்களுடைய தசம பாகங்கள் வரட்டும், அவர்களுடைய காணிக்கைகள் வரட்டும், அவர்களுடைய திறமைகள் வரட்டும், அவர்களுடைய செயல்பாடுகள் வரட்டும், அவர்கள் செய்யும் ஊழியங்கள் வரட்டும், இவையெல்லாம் ராஜாவாகிய இயேசுவுக்கு கொடுக்கும் கந்தவர்க்கங்கள். விசுவாசிகளே, நீங்கள் சபைக்கு போகிறீர்கள் அல்லவா? கட்டாயம் போக வேண்டும். ஏன்? அங்குதான் ராஜா இருக்கிறார். இந்த காலத்திலே சிலர் முளைத்து சபைக்கு போக தேவையில்லை, நீங்கள் தான் சபை, ஆகவே நீங்கள் எங்கு கூடினாலும் நீங்கள் சபை என்று உங்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றார்கள். ஏமாறாதீர்கள். அவர்களும் ஆங்காங்கே வசனங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு, எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்றது போன்ற வசனங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வீடுகளிலே கூடினாலும் சபை, தெருவிலே கூடினாலும் சபை என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி கிடையாது. அது சினகாக், ஜெபாலயம், எக்லேசியா, சபை என்று சொல்லும்போது அந்த சபை வெளியே வந்து கூடுகின்ற ஒரு இடமாய்த்தான் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்போது இந்த சபைக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உண்டு. ஆகவே நீங்கள் சபைக்கு கட்டாயம் போயாக வேண்டும். புரிகிறதா? அப்போ நீங்கள் போகும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சபைக்கு போகிறீர்கள்? இயேசுவுக்கு சொந்தமான சபைக்கு போகிறீர்கள். அந்த சபையின் பெயரை குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த பாஸ்டரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது யாருடைய பெயரில் இயங்குகிறது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது இயேசுவினுடைய சபை. அந்த சபைக்கு நீங்கள் போகும் பொழுது யாரை சந்திக்க போகிறீர்கள்? ராஜாவாகிய இயேசுவை சந்திக்க ராஜ அரண்மனைக்கு போகிறீர்கள். மறந்து போக வேண்டாம். அடுத்தது, நீங்கள் எண்ணத்தை கொண்டு போகிறீர்கள். முதலாவது உங்களை கொண்டு போகிறீர்கள். அடுத்தது உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய தசமபாகங்களை கொண்டு போகிறீர்கள். அதற்கும் வேட்டு வைத்து சில பேர் பிரசங்கிக்கின்றார்கள். தசமபாகம் கூடாதாம், காணிக்கை கூடாதாம், அதை ஏழைகளுக்கு கொடுக்கலாம், எளியவர்களுக்கு கொடுக்கலாம். ஏழைகளுக்கு கொடுங்கள், விதவைகளுக்கு கொடுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள் காணிக்கைகளை. ஆனால் தசமபாகத்தை நீங்கள் அரண்மனைக்கு, சபைக்கு கொண்டு வாருங்கள். சபைக்கு இருக்கிறதா இல்லையா, அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள், அது உங்களுக்கு தேவையில்லை. அப்போது நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை, தசமபாகங்களை நீங்கள் சபைக்கு கொண்டு வரும் பொழுது அதை அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் கொண்டு வரவில்லை, அந்த ஊழியர்களுக்கு கொண்டு வரவில்லை, ராஜாவாகிய இயேசுவுக்கு தான் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். அதனால் தான் எத்தனையோ பேர் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக அழைத்து, பாஸ்டர் சுரேஷ், உங்களுக்கு, உங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் எங்களுடைய தசமபாகங்களை கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுவது என்ன தெரியுமா? வேண்டாம். ஏன்?
உங்கள் தசம பாகம் உங்கள் சபைக்கு தான் போக வேண்டும் என்று எத்தனையோ பேருக்கு இது தெரியும். எங்களோடு தொடர்பு கொள்கின்றவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய மனம் சில நேரம் உடைந்தே போகின்றது, நாங்கள் முடியாது என்று சொல்லும் பொழுது. ஏன்? சரியானதை சரியானபடி செய்ய வேண்டும், வார்த்தைக்கு ஏதுவாக. ஆகவே சபைக்கு நீங்கள் எதை கொண்டு போனாலும், அது காணிக்கையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், தசமபாகமாக இருக்கட்டும், ராஜாவுக்கு கொண்டு போகின்ற கந்தவர்க்கம் அது. அன்பானவர்களே, இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபைக்கு போகும் பொழுது நீங்கள் கொண்டு போகிறீர்களே காணிக்கை, நீங்கள் கொண்டு போகிறீர்களே அந்த தசமபாகம், அதை கந்த வர்க்கம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மகாராஜா இயேசுவுக்காக கொண்டு போகிறீர்கள். அது மாத்திரமா, தாளந்துகளை கொண்டு போகிறீர்கள். சில பேர் பாடுகிற தாளந்துகள், இசை வாசிக்கிற தாளந்துகள், பலதரப்பட்ட தாளந்துகளோடு நீங்கள் போகின்றீர்கள். அவையெல்லாம் என்ன? ராஜாவாகிய இயேசுவுக்கு நீங்கள் கொடுக்கும் கந்த வர்க்கம். பாருங்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று. அது மாத்திரமல்ல, உங்களையே நீங்கள் கொண்டு போகிறீர்களே, நீங்களே அந்த கந்த வர்க்கம் தான் சபைக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது. ஆகவே கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். அடுத்தது பாருங்கள், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 24:13. என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. நல்லது என்றால் என்ன? இந்த சொல்லை நான் பார்த்தபோது அது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. அப்போ அந்த நல்லது என்று வருவது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. சொல்லுவோம் அல்லவா, சாப்பிடும்போது இதை சாப்பிடுங்க, அது உடம்புக்கு நல்லது. எதை குறிக்கிறோம்? ஆரோக்கியத்தை. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாய் இருக்கும். அப்போ தேன் என்றால் என்ன? அவருடைய வார்த்தை என்று பார்த்தோம் அல்லவா. ராஜாவாகிய மகாராஜாவாகிய இயேசு தனது சபையிலே ராஜாவாய் வீற்றிருக்கும் பொழுது அவர் எதை எடுத்துக்கொண்டு வருகிறார் தெரியுமா? சபைக்கு தேனை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஏன்? அவருடைய மணவாட்டிக்கு அவர் தேனை ஊட்டுகிறார். ஏன்? அவள் ஆரோக்கியமடையவும் அவள் இன்பமாய் இருக்கவும். அன்பானவர்களே, இது ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய ஆரோக்கியமும் இன்பமும் அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த சுகமளிக்கும் கூட்டங்களுக்கு போவதை விட வேத பாடங்களுக்கு போவது நல்லது. அபிஷேக ஆராதனைகளுக்கு போவதை விட வேத பாடங்களுக்கு போவது நல்லது. சுகமளிக்கும் கூட்டத்துக்கு போகாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை, அப்படி கூட்டம் நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. அபிஷேக ஆராதனை நடத்த வேண்டாம், அதற்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? வார்த்தையை விட சுகமளிக்கும் கூட்டம், வார்த்தையை விட அபிஷேக ஆராதனை, வார்த்தையை விட பிரசங்கத்தை விட நமஸ்கரிப்பது, இசை வாசிப்பது, பாடுவது, ஆடுவது, இப்படி ஒரு வித்தியாசமான முறையிலே கிறிஸ்தவம் போக தொடங்கி இருக்கின்ற காலம் இது. எச்சரிக்கிறேன் அன்பானவர்களே, வார்த்தை இதுதான் தேன். இந்த தேன் நமக்கு நல்லது. இந்த தேன் நமக்கு சுகத்தை தரும், நமக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுக்கும், நமக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை ஆரோக்கியப்படுத்தும். அது மாத்திரமல்ல, நமக்கு இதுதான் இன்பம். ஒரு காரியத்தை சொல்லவா அன்பானவர்களே, நான் என்னுடைய பிரசங்க ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது 86ஆம் ஆண்டு மிகவும் வெறுப்போடு ஆரம்பித்தேன். ஏன்? நான் ஒரு இசைக்கலைஞன், நான் பாடகன். நான் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது என்ன சொன்னேன்? நாதா, நான் உலகத்தில் இருக்கும் பொழுது பாடல் பாடி இசை வாசித்து பட்டமெல்லாம் வாங்கினவன். பட்டம் அல்ல, என்ன சொல்லுவார்? பதக்கம் வாங்கினவன். ஆகவே நான் வந்து உங்களுக்கு பாடல்கள் எழுதி பாடி நான் ஆராதனை வீரனாகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். வேண்டாம், எனக்கு நீ ஒரு வேத ஆசிரியனாக வர வேண்டும் என்று. எனக்கு அது ஐயோ, அந்த புளியை கரைத்து குடித்தது மாதிரி இருந்தது. ஆனால் அன்பானவர்களே, இந்த 34 வருட ஊழிய வாழ்க்கையில் நான் கண்டது என்ன தெரியுமா? இந்த பிரசங்கங்கள் செய்வதன் மூலம் நான் தேவ ராஜ்யத்தில் அதிக ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். நான் ஒருவேளை 86ஆம் ஆண்டு ஒரு ஆராதனை வீரனாக வந்திருந்து நான் ஒரு பாடல் எழுதி பாடல் பாடி ஆண்டவரை அந்த விதத்தில் ஆராதிக்கின்ற ஒரு ஊழியக்காரனாய் ஆகி இருந்தால் நான் பிரபலம் அடைந்திருப்பேன், என் பாடல்கள் பிரபலம் அடைந்திருக்கும். ஆனால் நான் எண்ணி பார்க்கும் பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதன் மூலம் மக்களுடைய வாழ்க்கைகள் மாறுகின்றன,
சபைகள் மாற்றம் அடைகின்றன. எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த வார்த்தை ஊழியத்தில் வைத்திருக்கிறதை நான் கண்டு நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அன்பானவர்களே, அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாடல், ஆராதனை, இசை, அபிஷேகம், சுகம் இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் வேண்டும், இதெல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் இவற்றையெல்லாம் கொடுக்கிறார். ஆனால் சபையிலே ராஜாவாகிய இயேசு எதோடு வர விரும்புகிறார் தெரியுமா? தேனை எடுத்து கொண்டு வர விரும்புகிறார். உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறேன். வார்த்தையால் வரும் ஆரோக்கியம், வார்த்தையால் வருகின்ற இன்பம். எத்தனை பேர் எனக்கு தொலைபேசியிலே அழைத்து சொல்லுகிறார்கள் தெரியுமா? பாஸ்டர் சுரேஷ், நீங்கள் வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தவுடன் அந்த வார்த்தை எங்களை சந்தோஷப்படுத்தி விடுகிறது, அந்த வார்த்தை எங்களுடைய வீட்டுக்கு நிம்மதியை கொண்டு வந்து விடுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நேற்று ஒரு சகோதரி ஒரு நாட்டிலிருந்து இடத்துல கேட்கிறார், பாஸ்டர், நான் செய்வது பிழையா? எனக்கு இந்த உங்களுடைய பிரசங்கத்தை கேட்காமல் இருக்க முடிய மாட்டேன் என்கிறது என்று. நான் சொன்னேன், சிஸ்டர், நீங்கள் ஒரு பாடலையோ ஒரு நாடகத்தையோ ஒரு திரைப்படத்தையோ அல்லவே நீங்கள் பார்க்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நான் அல்ல, நான் வழங்கும் வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கிறது, வார்த்தைக்கு தான் மகிமை என்று அவருக்கு நான் சொன்னேன். அந்த சகோதரி கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஹலோ. அப்போ எத்தனையோ பேர் இப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள். உண்மை வார்த்தை, இந்த வார்த்தையிலே இருக்கிற ஆரோக்கியம், வார்த்தையிலே இருக்கிற இன்பம் வேறு எதிலும் இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு முடியும். இவ்வளவு நேரம் செலவழித்து, காலம் செலவழித்து நான் பிரசங்கம் பண்ணுவதை விட கிட்டாரை எடுத்து, பியானோ எடுத்து, ஆர்கன் எடுத்து பாடல்களை, புதிய புதிய பாடல்களை உங்களுக்கு பாடி, இது அப்படியானால் நான் உலகத்துக்கு போய்விட வேண்டும். அதற்காக அப்படி செய்கிறவர்கள் தவறு என்று சொல்லவில்லை, அது அவர்களுடைய அழைப்பு. ஃபாதர் பெர்க்மனை பாருங்கள், அவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. அவர் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக நம்மை அவருடைய பாடல்களால் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பாடல்களை பாடாத கிறிஸ்தவ தமிழ் சபைகள் இல்லை என்று சொல்லலாம். அப்போ அது ஊழியம் இல்லையா? எவ்வளவு அருமையான ஊழியம் அது! அல்ல நான் சொல்லுவது சபையிலே ராஜாவாகிய இயேசு தேனோடு வர விரும்புகிறார். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். ஏன் தேன் கூடு? தேன் என்றால் அந்த தேன், உண்மையான தேனை நீங்கள் புசிக்கும் பொழுது அந்த தேன் கூடு இருக்கிறது, அந்த கூட்டையும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு அதை அப்படியே சுவைத்து அந்த தேன் கூடு வாயிலே அப்படி அந்த தேன் எல்லாம் எடுத்த பிறகு வருகின்ற அந்த கசடை நீங்கள் வெளியே துப்பி அந்த தேன் சாப்பிடுகிற இன்பம் என்ற தெய்வமே, எவ்வளவு இன்பம் தெரியுமா? அதைத்தான் இயேசுவானவர் சொல்லுகிறார். பொறுங்கள் பார்ப்போம் மிகுதியையும். என் திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன். என் திராட்சரசம், என் பால், இந்த ரெண்டுக்கும் அர்த்தம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நான் இந்த சபையை சம்பாதித்தேன் தெரியுமா? எனக்கென மட்டும் நான் மாத்திரம் குடிக்க வேண்டிய ஒரு திராட்சரசம் இருந்தது என்று அவர் காட்டுகிறார். அது என்ன? யோவான் 18வது அதிகாரம், யோவான் 18வது அதிகாரம். அதிலே இயேசுவானவர் பேதுருவை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். 11வது வசனம், யோவான் 18:11 அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, இது கெத்செமனேயிலே நடக்கிறது. பேதுரு மல்குசினுடைய காதை வெட்டி விட்டான் அல்லவா இயேசுவை கைது செய்ய வந்த பொழுது. அப்போ இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உறையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில், இந்த இடத்துல அவர் திராட்சரசத்தை தான் குறிக்கிறார். கிரேக்க மொழியிலே பார்த்தால் தெரிகிறது. அன்பானவர்களே, இயேசுவானவர் குடித்த திராட்சரசம் வேறு ஒன்றுமல்ல, அவருடைய சிலுவை பாடு. கெத்செமனேயிலே இருந்து கோல்கோதா வரை அவர் பட்ட அந்த வேதனை. உங்களுக்கு அந்த லிங்க்களை கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் பாகம் 1, இயேசுவின் ரத்தம் பாகம் 2. பாருங்கள், 7 தடவை இயேசுவானவர் அந்த ரத்தத்தை சிந்துகிறார். முதல் தடவை கெத்செமனேயிலே ஹேமாட்டிட்ரோசிஸ் வந்து அவர் ரத்தம் சிந்துகிறார். அதற்கு பிறகு அவரை இன்னும் பல இடங்களில் ரத்தம் சிந்த வைத்து சிலுவையிலே அறைகிறார்கள். அதுதான் அவர் குடித்த திராட்சரசம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் விலைக்கு கிரயத்துக்கு வாங்கினது சபை. இப்போ பால் என்று சொல்லுகிறார். என் திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன். யாராம் இந்த பால்? அவரோடு இருந்த அந்த 11 சீஷர்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு 3 வருஷங்களாக அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு படித்து கொடுத்து
அவர்கள் முதிர்வடைவார்கள் என்றால் முதிர்வடையவில்லை, கடைசியில் விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். இவ்வளவு பெரிய பேதுருவே இயேசுவை மறுதளித்தார். யூதாசை விடுங்கள், அவர் காட்டி கொடுத்தார், அவர் வேண்டாம், மற்ற 11 பேரை எடுப்போமே. அவர்கள் பால் குடித்த பிள்ளைகளைப் போல ஆகிவிட்டார்கள். உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் இந்த பால் குடிக்கிறதை பற்றி 3 வசனம் காட்டவா? என்ன தெரியுமா? அந்த பால் குடிப்பது என்பது எதை குறிக்கிறது என்றால் முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்களை காட்டுகிறது. இயேசு கெத்சமனையிலே இருக்கும் பொழுது அவரோடு இருந்த 11 சீஷர்களும் முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்களுக்கு சமானம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான், ரட்சிக்கப்பட்ட 50 வருடம் 40 வருடம் 10 வருடம் என்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே வளராதவர்கள். இவர்களை பற்றி 3 வசனங்களை நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே காட்ட விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பவுலடியார் சொல்லுகிறார் கொரிந்தியரை பார்த்து, நீங்கள் இன்னும் பலன் அடையாத பால் குடிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 5:12-13. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். சில கிறிஸ்தவர்கள் என்னோடு போராடும் பொழுது சொல்வார்கள், நாங்கள் பெரும்பெரிய கிறிஸ்தவர்கள், என்னுடைய அப்பா அப்படி, என்னுடைய தாத்தா இப்படி என்று. நான் இந்து மதத்தில் இருந்து விட்டு நேற்று முந்த நாள் வந்தவன். ஆனால் வெட்கக்கேடு என்னவென்றால் எனக்கு தெரிந்த அளவு கூட வசனம் சில அந்த மாதிரியானவர்களுக்கு தெரியாது. பால் குடித்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள் 40 வருடங்களாக. பரம்பரை கிறிஸ்தவர்கள் சில பேர் பரம்பரையாக பால் குடித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அப்போது இந்த முதிர்ச்சி இல்லாத அந்த தன்மையை காட்டுகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனம், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிருங்கள். ஏன் இந்த கிறிஸ்தவர்களுக்கு முதிர்ச்சி வரமாட்டேன் என்கிறது என்றால், இந்த மாதிரியான கபடு, கள்ளம், பொறாமை, வஞ்சகம், இந்த மாதிரியான பல விஷயங்களோடு தான் இவர்களுக்கு இந்த முதிர்ச்சியின்மை வருகிறது. அப்போ அவர் சொல்லுகிறார், என் சபை முதிர்ச்சி அடையாத சபையாய் இருக்கிறது. உண்மை அல்லவா? நீங்கள் எப்படியோ தெரியாது, என்னை பற்றி நான் என்ன சொல்லுவேன்? என்னை பற்றி அநேகர் சொல்லுகிறார்கள், நீங்கள் பெரிய ஊழியக்காரன் பாஸ்டருங்கிறாங்க, உங்களுடைய முதிர்ச்சி அப்படி என்கிறார்கள், உங்களுடைய முதிர்ச்சி இப்படி, உங்களுடைய படிப்பு அப்படி. சுரேஷ் ராமச்சந்திரனை குறித்து சுரேஷ் ராமச்சந்திரன் நினைப்பது என்ன தெரியுமா? இன்னும் முதிர்ச்சி இல்லாத ஒரு கிறிஸ்தவன் தான் நான். வேதம், இந்த பெரிய வேதத்தில் எவ்வளவுதான் எனக்கு தெரியும். சொல்வார்களை, கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவு. அது என் வாழ்க்கையிலே உண்மை. என்னை பொறுத்தவரை நான் நடத்துகிற சபை கூட முதிர்ச்சி அடையாத சபை. சில பேர் சொல்வார்கள், அது எப்படி பாஸ்டர், நீங்கள் உங்களுடைய முதிர்ச்சிக்கும் உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய சபை நல்ல முதிர்ந்த ஒரு சபையாய் அல்லவா இருந்திருக்க வேண்டும் என்று. நான் சொல்வேன், எனக்கு ஆசைதான். இல்லை, இன்னும் நானும் போதிய அளவு முதிர்ச்சி அடையவில்லை, என்னுடைய சபையும் போதிய அளவு முதிர்ச்சி அடையவில்லை, நான் நடத்துகின்ற வேதாகம கல்லூரிகளும் போதிய அளவு முதிர்ச்சி அடையவில்லை. இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன், அதை குறித்து நான் மனம் திரும்புகிறேன், முதிர்வடைய ஆசைப்படுகிறேன். இப்போதைக்கு நான் நிகழ்ச்சியை முடிக்கிறேன், அடுத்த பாடத்திலே தொடர்கிறேன். பார்ப்போம் என்ன வருகிறது என்று.